நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் அந்தந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு பரவலாக நடைபெற்று வருகிறது. அதனை தொகுப்பாக தற்போது காணலாம். மதுரை நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், மதுரை கிழக்கு தொகுதியில் குறைந்தது 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என தொண்டர்களுக்கு இலக்கை நிர்ணயித்தார். என்னுடைய இலக்கு இந்த கிழக்கிலே மட்டும் நிச்சயமாக ஒரு 75,000 வாக்குகளாலும் வெற்றால்தான் இந்த 3 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த நலத்திட்டம் என்பது முழுமையாக பூர்த்தி செய்த தொகுதி என்பதை மதுரை கிழக்கு தொகுதி என்ற பெயரை பெறும் என்பதை இந்த மாற்றம். மக்களவை தேர்தல் பணிகளை காலம் தாழ்த்தாமல் தொடங்கி வெற்றிக்கு வித்திட வேண்டும் என அதிமுக தொண்டர்களுக்கு நரம்பு புடைக்க எழுச்சி ஊட்டினார் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம். விழுப்புரத்தில் நடந்த அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் எதிர்க்கட்சிகளையும் விமர்சித்தார். பிரதம ஆனா வெளில வரும்போது காணும், வெயில் இருக்கும் போது காணும், மக்கள் செத்து மடியும் போது காணும், இன்னைக்கு வர. திமுக சார்பில் திருவண்ணாமலை மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தரணி வேந்தன் கழக நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது நிர்வாகிகள் தரணி வேந்தனுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் சால்வை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கி ஆதரவை உறுதி செய்தனர். இதனிடையே தற்காலிக நாடாளுமன்ற அலுவலகம் அமைக்கும் பணியும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சியின் திண்டுக்கல் வேட்பாளராக அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி அஇஅதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் எஸ்டிபிஐ கட்சி இந்த தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறது என்கிற செய்தியையும் இப்பொழுது நான் பதிவு செய்து கொள்கிறேன். இடஒதுக்கீடு அறவே வேண்டாம் என்கிற பாஜகவுடன் இடஒதுக்கீட்டிலே பிறந்து வளர்ந்த ராமதாஸ் கூட்டணி வைத்திருப்பதாக கடுமையாக விமர்சித்தார் முன்னாள் அமைச்சர் OS மணியன். நாகையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பாமக பாஜக கூட்டணியை விமர்சித்தார். அவங்க இடஒதுக்கீடு என்பது அறவே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற கட்சி. அங்க போய் பாட்டாளி கட்சி இடஒதுக்கீடு ஒன்றே கொள்கை என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சி போய் கூட்டணி சேர்ந்திருக்க. என்ன கூட்டணி? எதுக்காக கூட்டணி? எத்தனை சீட்டுக்காக கூட்டணி? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.